இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அசீம் முகமது. இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் 20 பேர் பலி. இன்றும் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி. உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் அனுதாபம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துரித நடவடிக்கை. கொரோனா கொத்தணி மீண்டும் அதிகரிப்பு. ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டது சுகாதார பணி பகிஷ்கரிப்பு. புதுடெல்லி புகையினால் மூடப்பட்டுள்ளதுடன் யமுனா நதியில் நுரை படலம். சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். 23 மாவட்டங்களில் 17,481 குடும்பங்களைச் சேர்ந்த 62,000க்கும் கூடுதலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை இன்றைய தினமும் 100 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் தென்மேற்கு திசையின் ஆழ்கடலிலேயே இத்தொகுதி நிலை கொண்டுள்ளது. இதன் நேரடி பாதிப்புகளினாலேயே நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக்கியது. மீனவர்களுக்கும் கடலில் பயணிப்போருக்கும் சிவப்பு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன. நாளை மாலை வேளையில் இந்தியாவின் தமிழ்நாடு நோக்கி நகரக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் போன்ற மாகாணங்களுக்கு அதிகூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு பின்னர் வழமையாக ஏற்படக்கூடிய பருவமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ரெதிகம கொரச உடவத்தக்கந்த பகுதி மண்சரிவுக்குட்பட்டதில் தம்பதியினர் உயிரிழந்தனர். மண்சரிவு ஏற்பட்டு 8 மணித்தியாலங்களுக்கு பின்னரே இவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டன. ரெதிகம பகுதியில் மேலும் 3 இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. தேவாலகம புசல்ல பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 காணாமல் போயுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தந்தை மகனும் காணாமல் போயுள்ளதுடன் தாய் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள வேளையில் மழை பெய்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்பகுதி மண்சரிவுக்குட்படலாம். இவ்வாறான அறிவித்தல்களை கூடிய கவனத்துடன் செவிமடுத்து செயல்பட வேண்டும். நிலப்பகுதியில் ஏற்படுகின்ற வெடிப்புகள், சுவர்களில் ஏற்படுகின்ற வெடிப்புகள், நீரூற்றுகள் திடீரென உருவாக்குதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டவுடன் அவ்விடங்களில் இருந்து நீங்க வேண்டும் என மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாவுயா பெருக்கெடுத்ததில் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேரிகம மதுரப்பிட்டிய பகுதியில் கோழி பண்ணை ஒன்று நீரில் மூழ்கியதில் அங்கிருந்த 38 பேரை இராணுவத்தினரும் இடர் முகாமைத்துவ பிரிவும் இணைந்து வள்ளம் மூலம் மீட்டெடுத்தனர். பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வந்த இக்கோழி பண்ணையில் இருந்த பெரும் எண்ணிக்கையிலான கோழிகள் வெள்ளத்தில் சிக்குண்டு உயிரிழந்தன. இதேவேளை ஊருவலோயா பெருக்கெடுத்ததனால் கம்பகா கனிமுல்ல பிரதான வீதி நீரில் மூழ்கியது. கிரிந்துவிட்டையை அண்மித்த பல பகுதிகளும் நீரில் மூழ்கின. நாள மதுரப்பிட்டிய அதிவேக நெடுஞ்சாலையின் இரு மருங்கிலும் உள்ள தாழ் நிலங்களும் குறுக்கு வீதிகளும் தொடர்ந்தும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. குக்குலை கங்கை பெருக்கெடுத்ததில் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியதுடன் பெரும் எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டனர். புலத் சிங்கள மோல்காவ பிரதான வீதியில் தம்பல, நாலியத்த, எட்டபகஸ் ஹந்திய, பரகொட போன்ற பகுதிகள் நீரில் மூழ்கியதுடன் போக்குவரத்துகள் முற்றாக தடைப்பட்டன. அத்தியாவசிய சேவைகளுக்காகவும் பாடசாலை மாணவர்களும் தோணியின் உதவியுடன் நீரை கடந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இலங்கை ராணுவத்தின் குழு ஒன்று இதில் ஈடுபட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு வீதியின் மாதம்பே மற்றும் மகவெவ ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. இதுவரை ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை மற்றும் நிவாரணம் வழங்குதல் குறித்து இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் விளக்கம் அளித்தது. 20 உயிர் சேதங்கள் பதிவாகியுள்ளன. ஒருவர் காணாமல் போயும் 5 பேர் காயமடைந்தும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 23 நலன்புரி முகாம்களில் 384 குடும்பங்களைச் சேர்ந்த 1498 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளில் 1020 குடும்பங்களைச் சேர்ந்த 3537 பேர் தங்கியுள்ளனர். 126 பிரதேச செயலை பிரிவுகளில் 17,481 குடும்பங்களைச் சேர்ந்த 62,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18 வீடுகள் முழுமையாகவும் 960 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. நலன்புரி முகாம்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமரிடம் கேள்வி கணைகளை தொடுப்பதற்காக இன்று முற்பகல் பாராளுமன்ற செயற்பாடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் மக்கள் ஆணையை மதித்து நாட்டுக்கு பொருந்தக்கூடிய புதிய அரசியல் யாப்பொன்று இவ்வருட இறுதிக்குள் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் குறித்து ஆழ்ந்த அனுதாபத்தை பிரதமர் தெரிவித்தார்.
අයවත් කලගුණ තත්ත්වය නිසා අපේ රටේ ජනතාව சீரற்ற காலநிலையினால் எமது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சீரற்ற காலநிலையினால் உயிர் சேதங்கள் ஏற்பட்ட குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளவும் இதனை சந்தர்ப்பமாக கொள்கின்றேன். ශෝකය පළ කරන්නත් මම මේ අවස්ථාවක් කරගන්නවා. නව ව්‍යවස්ථාවක් කෙටුම්පත් කිරීම සඳහා புதிய அரசியல் யாப்பொன்று ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதியோ அரசாங்கத்தினால் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதா? அதன் தலைவர் உள்ளிட்ட அங்கத்தவர்கள் யார்? ஒரே நாடு ஒரே சட்டம் குறித்த ஜனாதிபதி செயலணி ஒன்றை தாபிப்பதற்கான காரணம் என்ன? කරන ලැබීමට හේතුව කවරේද? ගරු කතානායකතුමනි අප රජයේ ප්‍රතිපත්ති சபாநாயகர் அவர்களே, எமது கொள்கை பிரகடனமான சுபீட்சத்தின் நோக்கு ஊடாக புதியதொரு அரசியல் யாப்பு ஏற்படுத்தப்படும் என மக்களுக்கு உறுதி வழங்கினோம். இதற்கமைய மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையை நாம் மதிக்கின்றோம். 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகளையும் முரண்பாடுகளையும் இனங்கண்டு புதியதொரு அரசியல் யாப்பை ஏற்படுத்துவதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்கமைய எமது அரசாங்கத்தினால் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசேட நிபுணத்துவ குழு ஒன்று தாபிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவின் ஏனைய அங்கத்தவர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அப்துல் வாஹித் அப்துல் சலாம், பேராசிரியர் வசந்த செனவிரத்ன, பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா, ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன, ஜனாதிபதி சட்டத்தரணி சமந்த ரத்வத்தே, ஜனாதிபதி சட்டத்தரணி நவீன் மாரப்பன மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் A. சர்வேஸ்வரன் ஆகியோர் காணப்படுகின்றனர். இவ்வருட இறுதிக்குள் அரசியல் யாப்பொன்று ஏற்படுத்தப்படும். இதன் பணிகளை இக்குழு முன்னெடுக்கும். இப்பணிகள் தற்போது இறுதி தருவாயில் காணப்படுவதாக சட்ட அமைச்சு எமக்கு தெரிவித்துள்ளது. යෝජනා සහ ආදර්ශ ඉදිරිපත් කිරීම සඳහා විසින් ජනාධිපති කාර්යසාධකවල අයපත් කරනවා. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமும் பயண தடைகளும் விதிக்கப்பட்டதை அடுத்து நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைவடைந்தது. எவ்வாறாயினும் ஒரு மாத காலத்திற்கு பின்னர் நாட்டில் நாளொன்றில் பதிவாகிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று 700ஐ தாண்டியது. நாட்டில் நேற்று 718 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். கடந்த மாதம் 10ஆம் தேதி 720 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தனர். அதற்கு பின்னர் ஒரு மாத காலத்துக்கு பின்னர் 700க்கும் குறைந்த கொரோனா தொற்றாளர்களே இனங்காணப்பட்டனர். எவ்வாறாயினும் மீண்டும் இனங்காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு அதிகரிப்பை அவதானிக்க முடிந்துள்ளதுடன் மக்கள் சுகாதார பிரிவுகளின் பரிந்துரைகளை உரிய முறையில் பின்பற்றாமையே இதற்கு பிரதான காரணம் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,46,653 ஆகும். வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் 10,577 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,22,184 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். பாடசாலைகளுக்கு செல்லாமையினால் மாணவர்கள் வீடுகளுக்குள் சிறைப்பட்டுள்ளனர். இதனால் இவர்கள் தொலைபேசிகளுக்கும் இணையதளங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அடிமைப்பட்டுள்ளனர். இதனால் இவர்களது மனநிலையும் பலவீனமடைந்துள்ளது. இவர்கள் மனவிரக்தியில் பல்வேறு பிழையான செயல்களிலும் ஈடுபட துணிகின்றனர். மனவிரக்தியில் ஒரு சிலர் தமது உயிரை கூட மாய்த்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மனவிரக்தியினால் பாதிப்படைந்த சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவதில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. இதனை இல்லாதொழிக்க பெற்றோர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்பி தற்போது காணப்படுகின்ற மனவிரக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் பணிகளும் நாடு பூராகவும் இடம்பெறுகின்றன. நேற்றைய தினம் 21,739 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,58,16,302 பேரும், அதன் இரண்டாவது டோஸை 1,35,91,413 பேரும் பெற்றுள்ளனர். 70,415 பேர் 3 டோஸ்களையும் பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 சுகாதார சபைகள் அலுவலக பிரிவுகளிலும் பூஸ்டர் தடுப்பூசிகள் சுகாதாரத்துறையினருக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள சுகாதாரத்துறையினருக்கு 3வது டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக 18,251 பேருக்கும், இரண்டாம் கட்டமாக 11,226 பேருக்கும் சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஃபைசர் தடுப்பூசி முதலாம் கட்டத்தில் 1,800 பேருக்கும், ஆஸ்ட்ராசெனெகா முதலாம் கட்டத்தில் 53 பேருக்கும், இரண்டாம் கட்டமாக 52 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் டாக்டர் MHM தாரிக் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஊழியர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸாக ஏற்றப்படுகின்றன. வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி K. கலாரஞ்சனியின் மேற்பார்வையில் முதற்கட்ட பணியாளர்களாக கடமையாற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டது.
பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க பொய்யான தகவல்களை அடிப்படையாக வைத்து மேற்கொண்ட கூற்று தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். முறைப்பாடு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு யூரியா நேனோ உரத்தை தெரிவித்த போது அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேயும் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவும் பண மோசடி செய்துள்ளதாக அண்மையில் பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்திருந்தார். இக்கூற்றானது அடிப்படையற்றதென குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்த அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இவ்வாறு தெரிவித்தார். இம்மோசடியில் மஹிந்தானந்த அலுத்கமகே தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதனால் போலீஸ் முறைப்பாட்டை மேற்கொண்டேன். குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அபேசிங்கவும் மோசடி குறித்து தெரிவித்திருந்தார். சிஐடிக்கு அழைக்கப்பட்டால் அது குறித்து ஞாபகம் இல்லை என கூறினார். மனுஷ நாணயக்கார கூட எதேச்சையாக கூறியதாகவே கூறியிருந்தார். அவர்கள் நினைத்தவாறு குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது. இது அநியாயமாகும். மஹிந்தானந்த அலுத்கமகே மோசடியில் ஈடுபட்டிருந்தார். அது குறித்த தகவல்கள் மற்றும் சாட்சிகளை சிஐடியில் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க ஒப்படைக்க வேண்டும். எனினும் இதனை அவரால் நிரூபிக்க முடியாது போனால் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும். நெனோ யூரியா உரம் கொண்டு வரப்படுவதாகவே பாட்டாளி சம்பிக்க ரணபக்க கூறுகிறார். நெனோ யூரியா கொண்டு வரப்படுவதில்லை. அது எமக்கு தேவையும் இல்லை. அதனை கொண்டு வரவும் முடியாது. வர்த்தமானி மூலம் இது தடை செய்யப்பட்டுள்ளது. நாம் நெனோ நைட்ரஜன் உரத்தையே கொண்டு வருகின்றோம். பாட்டாளி சம்பிக்க ரணபக்க உரிய முறையில் இது குறித்து வாசிக்கவில்லை. எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாசவை ஒதுக்கிவிட்டு ஜனாதிபதியாகும் கனவுடன் இவர் காணப்படுகின்றார். මේ අනාගතයේ සජිත් ප්‍රේමදාස මහත්තයා අයින් කරලා ජනාධිපති වෙන්න හිතන කෙනා. தாதியர் துணை மருத்துவர் இடைநிலை வைத்திய சேவைக்குரிய 16 தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பித்த அடையாள வேலைநிறுத்தம் இன்று காலை 7 மணிக்கு நிறைவு செய்யப்பட்டதாக சுகாதார தொழில்துறை சார்ந்தோர் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. பல கோரிக்கைகளை முன்வைத்து 16 தொழிற்சங்கங்கள் நேற்று 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தன. சம்பள முரண்பாட்டை நீக்குதல், தொழில்துறை பட்டங்களுக்குரியவர்களை பதவிகளில் நியமித்தல், சுகாதார நிர்வாக சேவையை ஸ்தாபித்தல் மற்றும் பதவி நிலை சேவை சுற்று நிருபத்தை வெளியிடுதல் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்தே இந்த அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. அரசு தாதியர் உத்தியோகர்களின் சங்க தலைவர் சமன் ரத்னபிரிய கருத்து தெரிவிக்கையில், தாதியர் வைத்திய ரசாயன ஆய்வுக்கூடங்கள், மருந்தாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப சுகாதார உத்தியோகர்கள் உள்ளிட்ட சுமார் 50,000 பேர் இப்பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மகளிர் மற்றும் சிறுவர் வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, கோவிட் வைத்தியசாலை உள்ளிட்ட ஒரு சில விசேட வைத்தியசாலைகள் தவிர ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் இப்பணி பகிஷ்கரிப்பு அமுல்படுத்தப்பட்டது. எவ்வாறெனினும் இப்பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவோருக்கும் வெளிநோயாளர் பிரிவு சேவைகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு வார காலத்துக்குள் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காவிட்டால் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்கப் போவதாக சுகாதார தொழில்துறை சார்ந்தோர் சங்கம் தெரிவிக்கின்றது. கொரோனா மீண்டும் தலை தூக்கி வருவதை அவதானிக்க முடிகின்றது. கொரோனா பரவுவதன் மூலம் நாமே பெரிதும் பாதிக்கப்படுகின்றோம். உங்களது உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்தி நிவாரணத்தை வழங்க முயற்சி எடுக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நிர்வாகத்தினரும் இப்பிரச்சினை குறித்து நிகழ்வு தன்மையுடன் நோக்கி செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் மீண்டும் தலை தூக்க இரு தரப்பினரும் இடமளிக்க கூடாது. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் செயலானது தோல்வி அடைந்த நடவடிக்கையாகவே கருதலாம். அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்பதை உணர வைக்கின்றது. அரசியல் நிர்வாகத்திற்கு எதிராகவோ அமைச்சின் நிர்வாகத்துறையினருக்கு எதிராகவே எதிர்ப்பை தெரிவிப்பதில் பிழை இல்லை. எனினும் அப்பாவி நோயாளர்களை பாதிப்படைய செய்யும் வகையில் இந்நடவடிக்கை இடம்பெறக்கூடாது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை மத்திய நிலையத்தின் முதற்கட்டம் நாளை மறுதினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. வைத்தியசாலை ஒன்றில் நிர்மாணிக்கப்படுகின்ற நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மத்திய நிலையம் இதுவாகும். மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலைக்கு மாத்திரம் 2ஆம் இடத்தில் காணப்படுகின்ற விதத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இம்மத்திய நிலையத்தில் உயர்ந்தபட்ச நவீன உபகரண தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 600 கட்டில்களை கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்ற சிகிச்சை மத்திய நிலையத்துக்கென 1945 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட நிர்மாண பணிகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் 2ஆம் கட்ட பணிகள் 33% பூர்த்தியடைந்துள்ளன. அமைச்சர் கஹலி ரம்புக்கல்ல தலைமையில் இப்புதிய பிரிவு திறந்து வைக்கப்பட உள்ளது. நாட்டின் சுகாதார தொகுதியின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய ஔடதங்கள் அடங்கிய 9 லொரிகள் 9 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டன. அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தலைமையில் இந்த லொரிகள் சுகாதார அமைச்சு வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது.
ஔடதங்களை எடுத்துச் செல்வதற்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட இந்த லாரியின் பெறுமதி 105 லட்சம் ரூபாவாகும். இதற்கமைய 945 லட்சம் ரூபாய் இத்திட்டத்துக்கென ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியுள்ளது. அனுராதபுரம், பொலனறுவை, ரத்தினபுரி, கேகாலை, கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுல்லை, மொன்றாகலை ஆகிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகங்களுக்கு இவை வழங்கப்பட உள்ளன. மாவட்ட பொறியியலாளர்களின் அறிவை மேம்படுத்துவதற்கான பயிற்சி வேலை திட்டத்திற்கான உடன்படிக்கை பத்திரமுல்ல வோட்டர்சேஜ் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் சமல் ராஜபக்சவின் தலைமையில் இவ்வுடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. உள்விவகார ராஜாங்க அமைச்சர் சார்பில் அதன் செயலாளர் HM சிந்திரானந்தவும், இன்சி சிமந்து நிறுவனம் சார்பில் அதன் நிறைவேற்று உபதலைவர் ஜன்குனினும் இதில் கைச்சாத்திட்டனர். இவ்வுடன்படிக்கையின் கீழ் அரச பொறியியலாளர்களுக்கென இன்சி கம்பெனியினால் விசேட பயிற்சி வேலை திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளது. பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது அரசாங்கத்தின் நோக்கம் அல்லவென அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். தற்போதைய இக்கட்டான நிலை நிறைவடைந்ததன் பின்னர் சகல நடவடிக்கைகளும் வளமைக்கு திரும்பும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். காலி பத்தேகம பகுதியில் தேயிலை சங்கங்களுக்கென விவசாய உபகரணங்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறிய தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தது. இவ்வருடத்தில் தேயிலை அறுவடை 320 மில்லியன் கிலோகிராமினால் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 40 மில்லியன் கிலோகிராம் அதிகரிப்பாகும். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.